வெல்கம் டு பிளாக் மவுண்ட் எஃபெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லெக்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இனி வர நாட்கள் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் 25 கொஸ்டின்ஸ் கொண்டு ஒரு மார்க் டெஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கே. அண்ட் அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் டைம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சண்டே நம்ம அந்த வீக் நடந்த எல்லா மார்க் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம், டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம், எங்கே இதை சரி செய்யணும், இந்த மாதிரியான எல்லா விஷயம் நம்ம சண்டே டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை நம்ம டீகோட் பண்ணிடலாம். இன்றைக்கான மார்க் டெஸ்ட்டுமே நம்ம டெலிகிராம்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் நோட்டில் இல்லை பேப்பர்லேயோ சம்திங் இங்கேயோ எழுதி வச்சுக்கோங்க. சண்டே நம்ம ரிவைஸ் பண்ணி ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி லெக்சரோட பிடிஎஃப்பும் டெலிகிராம்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. And without further ado, let's begin today's lecture. First one, synonyms இருந்து ஆரம்பிக்கலாம். obfuscate. obfuscateனா என்ன? ஒரு விஷயத்தை குழப்புறது, குழப்பத்தை உண்டாக்குறது, தெளிவில்லாமல் ஆக்குறது, வேணும்னே குழப்பத்தை உண்டாக்குறதா obfuscate. obfuscate இதில் இந்த கிளாரிஃபை, சிம்பிளிஃபை, illuminate எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கான அர்த்தத்தை சொல்லுது. obfuscateக்கு ஆன்டனிம்ஸ் இதெல்லாம். ஆனால் அது சினானிம்ங்கிறது கன்ஃபியூஸ். ஒரு விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் obfuscate. ஸோ ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் 1க்கு ஆப்ஷன் பி கன்ஃபியூஸ். செகண்ட் ஒன், அப்ரோகேட். ஒரு சட்டத்தையோ இல்லை ஒரு விதியையோ அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்கிறது தான் அப்ரோகேட். இப்போ தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணி அதை அப்ரோகேட் பண்ண வச்சுட்டாங்க. அப்ரோகேட்னா அதை ரத்து செய்கிறது. சரி, இப்போ இங்கே சப்போர்ட், வேலிடேட், ப்ரொமோட் எல்லாமே ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறது. ரிப்பல் அப்படிங்கிற வார்த்தை தான் ரத்து செய்கிறது பற்றி பேசுது. அப்போ அப்ரோகேட்க்கு சரியான ஆப்ஷன் இங்கே பி, ரிப்பல். தேர்ட் ஒன், ஆண்ட்ராய்ட். ரொம்ப திறமை மிக்க, கை தேர்ந்த ஒரு நபராக இருப்பாங்க, சாதுரியமாக செயல்படுற ஒரு நபராக இருப்பாங்க, இல்லை சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை கையாளுற ஒரு நபராக இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பிரேக்கிங் பேடில் வர ஹைசன்பர்க் கேரக்டர் மாதிரி. ஸோ இதில் வர இந்த ஆக்வர்ட், லேசி இது எல்லாமே, ஆக்வர்டுங்கிறது அது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அர்த்தம் மாறும். தடுமாற்றமான அதுக்குமே ஆக்வர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அருவருப்பான அதுக்குமே ஆக்வர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்சஸ். லேசிங்கிறது சோம்பேறித்தனமான விஷயம் சொல்கிறது. ஆனால் இங்கே ஸ்கில்ஃபுல்ங்கிறது தான் ஆண்ட்ராய்டுக்கு சரியான ஒரு வார்த்தை. ஸ்கில்ஃபுல்லாக ரொம்ப ஒரு கை தேர்ந்த நபராக இருக்கிறது தான் ஆண்ட்ராய்டு. ஃபோர்த் ஒன், சென்ஷியர். சென்ஷியருங்கிறது கடுமையாக கண்டிக்கிறதோ இல்லை விமர்சிக்கிறதோ தன்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறது தான் சென்ஷியர். மேட்ச் தோற்றதுக்கப்புறம் கேப்டனை சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லோரும் சென்ஷியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படின்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடுமையாக கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை ப்ரைஸாக இருக்கட்டும், அப்ளாடாக இருக்கட்டும், என்டோஸ், என்கரேஜ் இது எல்லாமே பாராட்ட குறிக்கிற வார்த்தைங்க. ஆனால் அந்த கண்டம்ங்கிறது தான் கண்டித்தலை குறிக்கிற வார்த்தை. ஸோ சென்ஷியருக்கு சரியான ஆப்ஷன் கண்டம். ஃபிஃப்த் ஒன், டிபேக்கல். டிபேக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர், அதை ஃபியாஸ்கோ அப்படி இன்னொரு வார்த்தையுமே சொல்லுவாங்க. ஒரு பேரழிவு, ஒரு பெரும் தோல்வி, பேரடைவு, இதுதான் டிபேக்கல். இப்போ இங்கே ட்ரியம்ஃபாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வெற்றியை குறிக்கிற வார்த்தைங்க. ஆனால் இந்த டிபேக்கலுக்கு சரியான வார்த்தை கொலாப்ஸ். சிக்ஸ்த் ஒன், எபூலியன்ட். மிகுந்த உற்சாகத்துடனும் ரொம்ப ஆற்றலுடனும் இருக்கிறதா எபூலியன்ட். ரிசல்ட் பாஸ் ஐட்டம் தெரிஞ்சதும் எல்லாரும் செம்ம எபூலியண்ட்டாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எபூலியண்ட்டுங்கிறது ரொம்ப உற்சாகத்துடன் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது. இது மெலங்கோலிக்கு ரொம்ப சோகமான விஷயத்தை குறிக்கிறது. லெத்தார்ஜிக் அது கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. ஹெசிடென்ட் அதை தயங்குறது, சோகமாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, இது மாதிரியான வார்த்தைகளை குறிக்கிறது தான் இந்த மெலங்கோலிக், லெத்தார்ஜிக், ஹெசிடென்ட் எல்லாம். ஆனால் ஆப்ஷன் பியில் இருக்கிற எக்ஸியூபரண்ட்டுங்கிறது ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. அப்போ எபூலியண்ட்டுக்கு சரியான ஆப்ஷன் எக்ஸியூபரண்ட். செவன்த் ஒன், ஃபோமண்ட். தூண்டி விடுறதோ இல்லை ஒரு பிரச்சனையை வளர்த்து விடுறது இல்லை வம்பு வளர்க்குறது தான் ஃபோமண்ட். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே ஒரு சின்ன சண்டையை பெருசாக ஒருத்தன் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பான், அவன் தான் ஃபார்மண்ட். சப்ரஸுங்கிறது ஒரு விஷயம் அமைதிப்படுத்துறது. பெசிஃபிஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம போன லெக்சரில் பார்த்துருப்போம். வன்முறையும் போரையும் எதிர்க்கிறவங்க, அதை ஆதரிக்காதவங்க தான் பெசிஃபிஸ்ட், அமைதி விரும்பின்னு சொல்லுவாங்க.
கொல்லும் அப்படிதான். அதுவுமே அடக்கிறது. அலிவியேஷன்ங்கிறது வந்து ஒரு விஷயம் தணிக்கிறது. இது எல்லாமே அமைதிப்படுத்துறது, அடக்குறது, தணிக்கிறது அப்படி தான் பேசுது. ஆனா, இந்த இன்சைட்ன்ற வார்த்தை இருக்கு. இதுதான் தூண்டி விடுறதுக்கான ஒரு அர்த்தம். அப்போ ஃபார்மன்ட்டுக்கு சரியான ஆப்ஷன் இன்சைட். ஒரு விஷயம் தூண்டி விடுறது, வம்பு வளர்க்குறது, இல்ல பிரச்சனை வளர்க்குறது. இதுதான் ஃபார்மன்ட். 8th ஒன் கெரியூலஸ். அளவின்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள தான் கெரியூலஸ்ன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் நான் பக்கத்து சீட்டில் உட்காந்து எதை பற்றியாவது பேசிக்கிட்டே இருக்கிற கெரியூலஸ் நபர்கள். இதில் ரெட்டிசன்ட் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிற ஒரு கேட்டகரியில் வருவாங்க. டேக்கிட்டர்ன் ரொம்ப குறைவாக பேசுகிறவங்க. கான்சைஸ் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறவங்க. இது எல்லாமே சுருக்கமாக குறைவாக பேசுகிறவங்க தான் இந்த வார்த்தைக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வால்யூபிள் அப்படிங்கிறது தான் ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் வால்யூபிள்னு சொல்லுவாங்க. அப்போது கெரியூலஸ்க்கு சரியான ஆப்ஷன் பி வால்யூபிள். 9th ஒன் இன்ட்ரபிட். பயமற்ற, பயமறியாத, துணிச்சலான ஒரு நபரை தான் இன்ட்ரபிட்னு சொல்லுவாங்க. எந்த பயமும் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியாக ட்ரெக்கிங் போகிறவங்கள இன்ட்ரபிட் ஹைக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபியர்ஃபுல்லுங்கிறது ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதரை சொல்லுவோம். டிமிட் அதுவுமே பயந்த ஒரு சுபாவம் நபரை சொல்லுவோம். கோவர்ட் அப்படிங்கிறது கோழைத்தனமான ஒரு இதை சொல்லுவோம். ஆனால் இதில் ஆப்ஷன் பி அடேஷியஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே வந்து தைரியமான துணிச்சலான ஒரு நபரை அடேஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரபிட் அடேஷியஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பயமற்ற, துணிச்சலான, இல்லை தைரியமான ஒரு நபரை இப்படி சொல்லுவாங்க. 10th ஒன் லெக்கோனிக். ரொம்ப சுருக்கமாக குறைந்த வார்த்தைகளில் பேசுகிறவங்களுக்கு தான் லெக்கோனிக் அப்படின்னு சொல்கிறது. நம்ம 10 லைனில் கேட்குற கேள்விக்கு ஓகே சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதிலளிக்கிற நண்பர்கள் தான் லெக்கோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெர்போஸ் வளவளன்னு பேசுகிறது, டாக்கட்டிவ் பேசிக்கிட்டே இருக்கிறது, வேர்டி ரொம்ப பேசுகிறது, லென்த்தி ரொம்ப நீளமாக இது வந்தாலும் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற பேர் ரொம்ப நீளமாக பேசுகிறது. இது எல்லாமே வளவளன்னு பேசுகிறவங்கள தான் குறிக்கிற வார்த்தைகள். அதில் கான்சைஸ் அப்படிங்கிறது சுருக்கமாக பேசி முடிக்கிறவங்கள, சுருக்கமாக பதில் சொல்கிறவங்கள, நேரடியாக பேசுகிறவங்கள, இவங்கள தான் லெக்கோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுருக்கமாக இல்லை குறைந்த வார்த்தைகளில் பேசுகிறவங்கள லெக்கோனிக்னு சொல்கிறது. அடுத்து பார்ட் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் டு பிளே டக்ஸ் அண்ட் ட்ரேக்ஸ், அதாவது பணத்தையோ இல்லை வளங்களையோ வீணடிக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கேமில் போட்டு வீணாக்குனா, இல்லை கேம்பிளில் வீணாக்குனா அதுதான் டு பிளே டக்ஸ் அண்ட் ட்ரேக்ஸ். 17th ஒன் பரி தி ஹேச்சட். பகைமையை மறந்து சமாதானமாக பேசுறது, சமாதானம் ஆகுறது தான் பரி தி ஹேச்சட். 2 வருஷமும் பேசாத இருந்த ஒரு நண்பர்கள் தீபாவளி அன்னைக்கு பரி தி ஹேச்சட் பண்ணி ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சமாதானமாகி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். 18th ஒன் ஆப்ஷன்ஸ் சாய்ஸ். வேறு வழியே இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது. நம்ம ஏரியாவில் ஒரு 4 மளிகைக்கடைக்காரர் இருப்பான். 3 பேர் நல்லா பேசுவாங்க, நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்கும், ஃபைன். 4வது ஒருத்தர் இருப்பான், சிடுன்னே இருப்பார். எதுக்குதான் என் கடைக்கு வரீங்கன்ற மாதிரியே இருப்பார். இப்போ அந்த 3 பேரும் லீவ் போட்டாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் அப்போ ஏதாவது வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் இல்லாமல் அந்த கடைக்கு தான் போய் ஆகணும். அதுதான் ஆப்ஷன்ஸ் சாய்ஸ். ஒரு வழியற்ற ஒரே தேர்வு, அதனால அது பண்ணி ஆகணுங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் சாய்ஸ். ஃபிடில் வைல் ரோம் பர்ன்ஸ். பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது அதை பற்றி கவலையே படாமல் தேவையில்லாத காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஃபிடில் வைல் ரோம் பர்ன்ஸ். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட் உட்காந்து கேம் விளையாடினாலோ இல்லை சோஷியல் மீடியா போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ அதுதான் ஃபிடில் வைல் ரோம் பர்ன்ஸ். ஆபத்தை உணராமல் வீண் வேலை செய்கிறது. நெக்ஸ்ட் ஆன் டென்டர் ஹூக்ஸ். டென்டர் ஹூக்ஸுங்கிறது பதற்றத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருத்தல் தான் ஆன் டென்டர் ஹூக்ஸ். எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம ஆன் டென்டர் ஹூக்ஸ் நிலைமையில் தான் இருப்போம். ஒரு ஆங்ஸியஸாக ரொம்ப சஸ்பென்ஸோடய இருப்போம். அதுதான் ஆன் டென்டர் ஹூக்ஸ். இந்த ஸ்வார்ட் ஆஃப் டெமோக்கிள்ஸ். தலைக்கு மேலே தொங்குற ஆபத்து இல்லை தொடர் பயம், இதை ஸ்வார்ட் ஆஃப் டெமோக்கிள்ஸ். நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பயத்தோடையே வேலை செய்கிறது தான், இல்லை பயத்தோடு இருக்கிறது தான் ஸ்வார்ட் ஆஃப் டெமோக்கிள்ஸ். தொடர் ஆபத்து இல்லை தொடர் பயம், இது ஒன்றும் சொல்லிக்கலாம், ஸ்வார்ட் ஆஃப் டெமோக்கிள்ஸ். நெக்ஸ்ட் அட் சி. குழப்பமாக இருக்கிறது, என்ன செய்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்கிறது. ஒரு புதுசாக ஒரு மேக்ஸ் சாப்டர் எடுத்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். என்ன செய்கிறதுன்னு தெரியாது, குழப்பமாக இருக்கும்.
உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதுதான் அட் சி. பைட் தி புல்லட். தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டமான சூழலை தைரியமாக எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறது தான் பைட் தி புல்லட். ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். ஆபத்தான நிலையில் இல்லை பெரிய ரிஸ்க் எடுக்கிறது தான் ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். சில பேர் இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க, ஆனால் தைரியமாக ரிஸ்க் எடுத்து எக்ஸாம் எழுத போவாங்க. அதுதான் ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். ஒரு பிக் ரிஸ்க் எடுக்கிறது. ப்ளோ ஹாட் அண்ட் கோல்ட். ஒரே விஷயத்தில் அடிக்கடி எண்ணங்களை மாற்றி கொண்டே இருக்கிறது. ட்ரிப்பு போகலாமான்னு கேட்டால் ஒரு நேரம் ஓகேன்னு சொல்லுவான், இன்னொரு நேரம் கேட்டால் இல்லைடா இன்னொரு மாதம் போய்க்கலாம்னு சொல்லுவான். அதுதான் ப்ளோ ஹாட். தொடர்ந்து தன்னுடைய எண்ணங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி மாற்றுறது தான் ப்ளோ ஹாட் அண்ட் கோல்ட். நெக்ஸ்ட் பார்ட் 3 OWS. பிக்மி இல்லை டுவார்ஃப். சாதாரண அளவை விட மிகவும் சிறியதாக இருக்கிற ஒரு நபர் இல்லை ஒரு விலங்கு தான் பிக்மின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் பார்க்குற குள்ள மனிதர்கள் மாதிரி இல்லை லில்லிபுட்ஸ், அவங்களாம் பிக்மி இல்லை டுவார்ஃப். ஆபட்டாய். விலங்குகளை இறைச்சிக்காக வெட்டப்படுற ஒரு இடம், ஒரு அறுவை கூடம்னு சொல்லுவாங்க தமிழில், அதுதான் ஆபட்டாய். ஆல்ட்ருயிஸ்ட். சுயநலம் இல்லாமல் பிற நலனுக்காக உழைக்கிறவங்களும் உதவுறவங்களும் தான் ஆல்ட்ருயிஸ்ட். நம்ம ஏற்கனவே போன லிஸ்ட்டில் பார்த்துருப்போம், ரத்தன் டாட்டா அண்ட் கேப்டன் கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்போம். லைக் அனாதை இல்லங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கொடை வள்ளல்களாக இருக்கட்டும், இவங்களுமே ஆல்ட்ருயிஸ்ட். ஆம்னஸ்டி. அரசியல் குற்றவாளிகளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற பொது மன்னிப்பு தான் ஆம்னஸ்டி. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கைதிகளுக்கு வழங்கப்படுற பொது மன்னிப்பு மாதிரி, அது ஆம்னஸ்டிங்கிறது. 35th அனார்சிஸ்ட். அரசு இல்லைன்னா சட்டத்தை மதிக்காமல் அராஜகம் செய்கிறவங்க தான் அனார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கலவரம் செய்கிறவங்களையும் கலவரம் தூண்டி விடுறவங்களும் தான் அனார்சிஸ்ட், அராஜகவாதி. ஆட்டோக்ரசி. ஒரு நபர் மட்டும் முழு அதிகாரத்துடன் ஆட்சி செஞ்சால் அதுதான் ஆட்டோக்ரசி, சர்வாதிகாரம் சொல்லுவாங்க. நார்த் கொரியாவில் நடக்கிற கவர்மெண்ட் மாதிரி ஆட்டோக்ரசி. நம்ம இந்தியாவில் இட் இஸ் டெமோக்ரஸி, ஜனநாயகம். பிப்ளியோஃபைல். புக்ஸை ரொம்ப நேசிப்பாங்க, புத்தகங்களை மிகவும் நேசித்து சேகரிப்பவர் தான் பிப்ளியோஃபைல். ரொம்ப படிப்பாங்க, பெரிய லைப்ரரி வீட்டில் வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நேசிப்பாங்க புத்தகத்தை. பிப்ளியோஃபைல். சாவுனிஸ்ட். தன் இனமாக இருக்கட்டும், பாலினமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட குழுவாக இருக்கட்டும், தான் எதில் இருக்காங்களோ அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி தீவிர பிடிவாதம் கொண்டவர் தான் சாவுனிஸ்ட். இப்போ ஆண்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்கள மேல் சாவுனிஸ்ட்பாங்க. கொனோய்சியர். ஆர்ட், லவ், ஃபுட், இந்த மாதிரி மியூசிக், இதில் ரொம்ப நுட்பமான அறிவு கொண்ட நிபுணர்கள் தான் கொனோய்சியர்னு சொல்லுவாங்க. கலை, உணவு, இல்லை இசைத்துறையில் ரொம்ப நுட்பமான அறிவு இருக்கும், அவங்க தான் கொனோய்சியர். எகாலிட்டேரியன். சமத்துவத்தை நம்பும் நபர், அனைவரும் சமம் சொல்கிற ஒருவர் தான் எகாலிட்டேரியன். ஜாதி, மதம், பாலினம் இன்றி அனைவரும் சமம் சொல்கிறவர் தான், அப்படி சொல்லி போராடுறவரும் எகாலிட்டேரியன் தான். இப்போ இதுதான் ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட சினானிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் OWS. இன்னும் நிறைய இருக்குது, அதை நம்ம அடுத்த வர லெக்சரில் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டில் வீடியோ ஆரம்பிக்கும் சொல்லும் மாதிரி இன்றைக்கான மாக் டெஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் அதுவுமே நான் வந்து டெலிகிராம்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து நீங்கள் நோட் எழுதிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணி எங்கே தப்பு நடந்திருக்கு, எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த லெக்சருக்கான பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெக்சரில் ஏதாவது புதிய ஒரு வேர்ட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா சீட் ஷீட்ஸ், PDFs, மாக் டெஸ்ட், ஃபைல்ஸ், இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டு POK சால்வ் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.